ஒரு அமைதியான குளத்தில் ஃபின் என்ற ஆர்வமுள்ள சிறிய மீன் ஒன்று வாழ்ந்து வந்தது. பழக்கமான நீரில் நீந்துவதில் திருப்தி அடைந்த மற்ற மீன்களைப் போலல்லாமல் ஃபின் குளத்தின் எல்லைகளுக்கு அப்பால் ஆராய்வதை கனவு கண்டார். ஒருநாள் குளத்திலிருந்து வெளியேறும் ஒரு சிறிய ஓடையை ஃபின் கவனித்தார். ஆர்வத்தால் உந்தப்பட்ட அவர் நாணல்கள் மற்றும் கூழாங்கற்கள் வழியாகச் சென்று மேல் நீரோட்டத்தில் நீந்தினார். அவர் மேலும் முன்னேறியதும் நீரோடை விரிவடைந்தது. மேலும் ஃபின் உயிர்கள் நிறைந்த ஒரு துடிப்பான ஆற்றில் தன்னைக் கண்டார். நதி புதிய அனுபவங்களின் அதிசய பூமியாக இருந்தது. ஃபின் அனைத்து வடிவங்கள் மற்றும் வண்ணங்களின் மீன்களை எதிர்கொண்டார். உயரமான நீருக்கடியில் தாவரங்களைக் கண்டார். மேலும் ஒரு விளையாட்டுத்தனமான ஒட்டரையும் கூட ஏமாற்றினார். அவ்வப்போது ஆபத்து வந்தாலும் சாகசத்தால் ஃபின் சிலிர்த்துப் போனார். பல நாட்கள் ஆய்வுக்குப் பிறகு தனது வீட்டை தவறவிட்டதை ஃபின் உணர்ந்தார். அவர் திரும்பிப் பார்த்து பழக்கமான குளத்திற்கு நீந்தி திரும்பி பயணத்தை தொடர்ந்தார். அவன் திரும்பியதும் மற்ற மீன்கள் அவரது கதைகளைக் கேட்க ஆவலாக இருந்தன. ஃபின் வண்ணமயமான மீன்கள், கம்பீரமான தாவரங்கள் மற்றும் விளையாட்டுத்தனமான நீர்நாய் பற்றிய கதைகளைப் பகிர்ந்து கொண்டார். ஃபின்னின் சாகசங்களால் ஈர்க்கப்பட்ட குளத்து மீன்கள் ஆர்வத்தின் மகிழ்ச்சியையும் தங்கள் பாதுகாப்பான குளத்திற்கு அப்பால் இருக்கும் அதிசயங்களையும் கண்டறிந்து ஓடையை ஆராயத் தொடங்கியது. அன்று முதல் குளம் ஆய்வுக் கதைகளால் நிரம்பியது.